இந்த வீட்டோட ஹைலைட்டே வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் தாங்க. கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி, ஆர்எஸ்புரம் மாதிரியான மெயின் லொக்கேஷனுக்குலாம் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியான லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம்னு 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பெட்ரூம்ஸோட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாமே ஒரு உட்டன் தீமில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒயிட் பேக்ரவுண்டில் டெயில் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிளாசிக்காக இருக்குது. இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் எங்கே கட்டியிருக்கிறாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடல் 3 BHK ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கார்டனுக்கான ஸ்பேஸ், ஸ்ட்ரைப் ஸ்ட்ரக்சர், ஃப்ரண்ட் பால்கனி எல்லாம் கொடுத்து செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் லொக்கேஷன்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வீடுங்கிறனால வீடு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்கிற மாதிரியான பாஷான ஏரியாலையும் லொக்கேட் ஆகிருக்கு. என்ட்ரன்ஸில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. 11.5க்கு 16ங்கிற அளவில் கவர்டு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாசிக்காக இருக்கிற மாதிரி இன்டி ஒர்க்ஸ், எக்ஸ்டி ஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியான டெயில்ஸாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. வீட்டை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக இந்த வீட்டில் போர்வெல் வாட்டர் சம்புமே கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டோட மெயின் டோர் பார்க்கறதுக்கு ஃப்ரெஞ்ச் டைப் டோர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது போக மெயின் டோரையும் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்லையும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. வீட்டோட லிவிங் ஏரியா 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்கொயராக கொடுத்துருக்குறாங்க. இங்கே யூனிக்கான ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான மல்டிமீடியா டிவி நெட்டும் அதுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் செட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் கொடுத்து இங்கேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ், வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அது போக டைனிங் கம் கிச்சன்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன் கம் டைனிங் மாடுலர் கிச்சன் ஸ்பேஸாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளாசிக்கான உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இந்த கிச்சன் கம் டைனிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்லாம் நல்லா கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சிங்க் பொறுத்திருக்கிறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேஸ் யூனிட் இருக்குது. டால் யூனிட்டு, வால் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்குன்னு செஞ்சுருக்கிறாங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோருக்கெல்லாம் உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் கிராஸ் வென்டிலேஷனுக்கே 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கெல்லாம் கிளாஸ் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சாண்ட்ராய்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் நல்லா வைடாக கிரானைட்டில் இருக்குது. ஹேண்ட்ரைல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட ஹெட்ரூமில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் பார்க்க முடியுது. இந்த பேசேஜ் வழியாக வீட்டோட செகண்ட், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்த்தரலாம். இது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. ஹால் சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வித் ஃபால் சீலிங் ஒர்க், மல்டிமீடியா டிவி நெட், ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப் ஸ்பேஸ், அது போக வால் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காட்டுறதுக்காக நிறையா ஜன்னல்கள் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் டைல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி.
இது வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஒரு லென்த்தான பெட்ரூம் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. வார்ட்ரோபுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி எல்லா பெட்ரூம்லையும் பார்த்த மாதிரியே தான் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கான ஜன்னல் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குங்க. செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இந்த பெட்ரூமில் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் காமன் கவர்டு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 17ங்கிற அளவில். பால்கனியில் கூட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி இன்னர் ஸ்டார்கேஸாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர், ஆர்எஸ்புரம், சாய்பாபா காலனி இந்த மாதிரியான மெயின் ஹாட்ஸ்பாட்டான லொக்கேஷனுக்கெல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரியான டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. கவுண்டம்பாளையம் டு டிவிஎஸ் நகர் லொக்கேஷனில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள்.